என்ன கதை பிரான்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப்ஸில் வீடியோ பார்ட் 3. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு வேலை விஷயமா அண்ணன் கோயம்புத்தூர் போயிட்டேன். அதனால தான் வீடியோஸ் வந்திருக்காது. இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆன பிறந்து அண்ணன் ஒரே எங்கேஜிங்ஸாக இருக்கேன். அதுவும் ஒரு விதமாக ஜாலியாக தான் இருக்குது. இது எனக்கு ஆரோவில்ல டே 2. எனக்கு இந்த தங்க உருண்டையை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆரோவில்ல. நான் வேறு எதையும் கூகுள்ஸும் பண்ணி பார்க்கல. அதனால ஃபர்ஸ்டே இந்த இடத்துக்கு போயிட்டேன். அந்த உருண்டைக்குள்ளே போகணும்னா ஏதோ டிக்கெட்ஸ் புக் பண்ணணுமா, அது நமக்கு தெரியாது. அங்கே இருக்க ஒரு வாட்ச்மேன்கிட்ட பேச்ச போடும்போது ஒரு ட்ரிக் சொன்னார். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஆரோவில்ல விசிட்டிங்ஸை போடுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றது இந்த மாத்திர் மந்திர். அதுவும் டிக்கெட் கிடைச்சு உள்ள எல்லாம் போயிட்டீங்களோ வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். காலையில் 8 மணிக்கு போனவன் திரும்பவும் 11 மணிக்கு தான் வெளியே வந்தேன். வந்ததுமே ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு கடையை தேடி உட்காந்துட்டேன். நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போதே நன்றாக மையெல்லாம் பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அதனால ரூமுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குழுக்கள் அடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டே இந்த ஹாஸ்டல்ஸை தேடி கண்டுபிடிக்கும் போது நம்மள மாதிரியே சோலோ ட்ரிப்ஸ் வந்த ஒரு வடக்கு நண்பர் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்களும் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க ஏன் என் கூட ஜாயின் பண்ணி கூடாதுன்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். குழுக்களை அடிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த லொகேஷன் கிளம்பிட்டேன். அடுத்து நம்ம வந்த லொகேஷன்ஸ் தான் ஸ்வரம் சவுண்ட் கார்டன். அங்க ஒருத்தனை பார்த்தேன். வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டான். ஜம்முன்னு செட்டிங்கா ஒரு இடத்த பிடிச்சி தூக்கத்தை போட்டிருக்காப்புல. பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா பொறாமையாவும் இருந்துச்சு. நம்ம வாழ்றாப்புல அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்ஸ்னா விதவிதமா ஒரு செட்டிங்ஸை பண்ணி அதுல விதவிதமா சவுண்ட்ஸ் வர வைக்கிறாங்க. பார்க்கவே அற்புதமா இருந்துச்சு. இதுக்கு ஏதோ ஸ்லாட் இருக்கான். அதனால அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவசர அவசரமா போனா எங்களோட ஸ்லாட் 3:30. ஆனா நாங்க போய் ரீச் ஆகிட்டு டிக்கெட் வாங்கினதோ 2:30க்கு. அதனால 1 மணி நேரத்தை சும்மா சுத்தி பார்த்துட்டு நம்ம ஸ்லாட் டைமிங் வந்ததும் உள்ள அலோஸ் பண்ணாங்க. உள்ள போனா நம்ம இன்ஸ்ட்ரக்டருக்கா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் போட்டாங்க. மஜாவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதெல்லாம் கவனிச்சுட்டு நம்மளும் ட்ரைனிங்ஸை போட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த டே 2ஓட கண்டினியூஷனை பார்ட் 4ல பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரட்டா.